அனைவருக்கும் வணக்கம். இது தர்மபுரியின் வாகை பயிற்சி மையம். இங்கு ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான தாள் 1 மற்றும் 2க்கான வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விருப்பமுள்ள மாணவர்கள் இதில் சேர்ந்து பயன்பெறலாம். எப்படி செயல்பட்டால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்பதற்கான சாத்தியக்கூறுகளை எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருங்கள். கனவு காணுங்கள். அந்த கனவே உங்களை வெற்றியை நோக்கி கொண்டு செல்லும். சொன்னவர் சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர்கள். என்ற அழகிய கூற்றின்படி நம்ம இப்பொழுது உளவியல் வகுப்பை பார்க்கலாம். உளவியல் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில் சைக்காலஜி என்று கூறுவார்கள். இந்த சைக்காலஜி என்ற வார்த்தை சைக்கி லோகஸ் என்ற வார்த்தையின் பிரிவு ஆகும். சைக்கி என்றால் சைக்கி மற்றும் லோகஸ். சைக்கி என்றால் ஆன்மா என்று பொருள்படும். லோகஸ் என்றால் அதை பற்றிய படிப்பு என்று பொருள்படும். ஆக உளவியல் என்பது ஆன்மாவை பற்றிய படிப்பு. இதனுடைய அர்த்தம் உளவியல் என்றால் ஆன்மாவை பற்றிய படிப்பு. ஒரு காலத்தில் இந்த வார்த்தை தான் இதற்கான வரையறை பொருள் என்று எண்ணப்பட்டது. எப்பொழுது என்றால் ஆன்மாவின் இயல்புகள் என்ற நூலை அரிஸ்டாட்டில் என்பவர் படைத்தார். ஆன்மாவின் இயல்புகள் என்ற நூலின் ஆசிரியர் அரிஸ்டாட்டில். அந்த நூலில் உளவியல் என்பது மனிதனுடைய மனம் என்பது ஆன்மாவோடு தொடர்புடையது. அதனால் ஆன்மாவின் இயல்புகள் என்ற நூலை அவர் படைத்தார். அதில் உளவியல் பற்றிய நிறைய செய்திகளை அவர் பேசியிருக்கிறார். உலகத்திலேயே முதலில் உளவியலுக்காக எழுதப்பட்ட முதல் புத்தகம் ஆன்மாவின் இயல்புகள். அதனுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் அவர்கள். பிறகு ஆன்மா என்ற கருத்து, முதலில் ஆன்மாதான் மனித மனம் உளவியல் என்று நம்பப்பட்டது. பிறகு ஆன்மா என்ற கருத்து பலரால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏனெனில் ஆன்மா என்பது நம்மால் பார்க்க முடியாது, நம்மால் பேச முடியாது, நம்மால் கேட்க முடியாது, அதற்கு ஒரு உருவம் இல்லை. ஒரு கரெக்டான ஒரு வரையறை அதற்கு இல்லை. நிறைய பேரால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதனால் ஆன்மா என்ற கருத்து கைவிடப்பட்டு பிறகு மனம் என்ற கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மனம் என்ற கருத்து நீடித்து இருந்ததா என்றால் அதுவும் இல்லை. ஏனென்றால் ஒரு செயலை நாம் மனதால் உற்று நோக்குதால், அகநோக்கு முறைன்னு வச்சுக்கலாம். இப்ப மனதால் நம்ம உற்று நோக்குகிறோம், அகநோக்கு முறையில் நம்ம உற்று நோக்குகிறோம். ஏன்னா அகநோக்கு முறை என்பது மனதோடு தொடர்புடையது இல்லையா? இப்ப நம்ம மனதால் உற்று நோக்கும் போது ஒவ்வொருவரும் அவருடைய மனதால் உற்று நோக்கும் போது ஒரு செயலில் வேறுபாடுகள் இருக்கிறது. அந்த வரையறைகள், தரங்கள், மதிப்பீடுகள் என்பது சரியாக இல்லை. அதனால் மனம் என்பது ஒருவருக்கு ஒருவர் வேறுபடக்கூடியது. ஆனால் மனம் என்ற கருத்து, உளவியல் என்றால் மனம் என்ற கருத்தும் கைவிடப்பட்டது. பிறகு நனவு நிலை, கான்சியஸ் மைண்ட், நனவு நிலை என்ற கருத்து கொண்டு வரப்பட்டது. நனவு நிலைதான் உளவியல். நனவு நிலையை பற்றிய படிப்பு தான் உளவியல் என்றால் நனவிலி நிலை என்று இருக்கிறது. அப்ப அதை பற்றி இந்த உளவியல் பேசவில்லை. இன்று வரும்போது நனவு நிலை என்ற கருத்தும் கைவிடப்பட்டு இறுதியாக நடத்தை, ஸ்டடி ஆஃப் பிஹேவியர். வாட் இஸ் உளவியல்? உளவியல் என்றால் என்ன என்று கேட்டால் ஒரு மனிதனின் நடத்தையை பற்றி படிக்கும் படிப்பு உளவியல் என்ற கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. காரணம் என்னவெனில் ஒருவருடைய நடத்தையை நாம் உற்று நோக்கும் போது, யார் ஒருவருடைய நடத்தையை அறிவியலின் அடிப்படையில் உற்று நோக்கினாலும் அவருடைய மதிப்பீடுகள், தரங்கள், முடிவுகள் என்பது மாறாத்தன்மை உடையதாக இருந்தது. அதனால் உளவியல் இஸ் எ ஸ்டடி ஆஃப் பிஹேவியரிசம். உளவியல் என்பது நடத்தையை பற்றிய அறிவியல். அதனால் ஒரு மனிதனோ அல்லது ஒரு விலங்கின் செயல்பாடுகளையோ அறிவியின் அடிப்படையில், நடத்தைகளை அறிவியின் அடிப்படையில் நாம் படிப்பதுதான் உளவியல் என்ற கருத்து இன்று வரை பலரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது ஒரு ப்ரீவியஸ் இயர்ல இது ஒரு கொஸ்டினா கேட்டாங்க. என்ன கேள்வி என்றால், உளவியல் என்பது கடந்து வந்த பாதை, அதோடைய பரிணாம வளர்ச்சி பற்றி சொன்னோம் அப்படின்னு சொன்னா, உளவியல் என்பது முதலில் ஆன்மா என்று சொன்னார்கள், பிறகு மனம் என்பது, பிறகு நனவு நிலை என்பது, பிறகு நடத்தை. இவ்வாறு தான் உளவியல் என்பது படிப்படியாக இன்று உளவியல் என்பது என்னன்னு கேட்டா ஸ்டடி ஆஃப் பிஹேவியரிசம். உளவியல் என்பது மனிதனின் நடத்தையை பற்றிய படிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம். இந்த உளவியல் பற்றி நிறைய அறிஞர்கள் நமக்கு வரையறைகள் சொல்லியிருக்காங்க. வரையறை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வரையறையை வச்சு நிறைய கேள்விகள் நமக்கு கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஒண்ணுன்னா என்னன்றதை பார்க்கணும். முக்கியமான வரையறைகள் மட்டும் நம்ம பேசலாம். முதலாவதாக போரன் அவர்கள் சொன்ன வரையறை இது பாருங்க. ஒரு மனிதனின் நடத்தையையும் அறிவுப்புல செயல்பாடுகளையும் விளக்கும் அறிவியல் உளவியல். ஒரு மனிதன் அப்படின்னா எப்படி இருப்பான்? அந்த மனிதன் என்பவனுடைய போதும் மனிதனுடைய அந்த மனிதனுடைய நடத்தை எதன் அடிப்படையில் இருக்கும்? அறிவின் அடிப்படையில் இருக்கும். அறிவின் செயல்பாடுகளை காணப்படும்.
சோ அப்ப மனிதனுடைய நடத்தையை அறிவின் அடிப்படையில், அறிவின் செயல்பாடுகளின் அடிப்படையில் நாம் ஆராய்வதுதான் சோ உளவியல். அப்ப அறிவில்லாம இருந்தால் அந்த நடத்தையை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அறிவின் அடிப்படையில் செயல்படுகிற நடத்தையை பற்றிய படிப்புதான் உளவியல் என்று போரன் அவர்கள் கூறியிருக்கிறார். அடுத்ததாக நடத்தை, ஒரு மனிதனின் நடத்தை, அந்த நடத்தைக்கான காரணங்கள், நிபந்தனைகள். சோ கண்டிப்பாக ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காரணம் இருக்கு. நம்ம ஏன் சிரிக்கிறோம், நம்ம ஏன் பேசுறோம், சோ நம்ம ஏன் எழுதுறோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு காரணங்கள் இருக்கிறது. அப்போ நடத்தை, அந்த நடத்தையின் காரணங்கள், அதற்கான ஒரு நிபந்தனைகள் இருக்கு. சோ அதையெல்லாம் பத்தி நம்ம படிக்கிற படிப்பு தான் உளவியல் என்று சொல்லி வில்லியம் மெக்குகள் என்பவர் கூறியிருக்கிறார். அப்போ நடத்தையும் அறிவுப்புல செயல்பாடுகளையும் பற்றிய அறிவியல் என்று சொன்னால் போரன், நடத்தையின் காரணங்கள், நிபந்தனைகள் பற்றிய படிப்பு தான் உளவியல் என்று சொன்னால் வில்லியம் மெக்குகள் அவர்கள். அடுத்ததாக மனிதனின் இயற்கை பற்றி ஆராய்வதுதான் உளவியல். சொன்னவர் யாரு என்றால் எல்எஃப் போரிங் அவர்கள். சோ ஒரு மனிதன் என்பவன் இயற்கையோடு ஒன்றி காணப்படுபவன், இயற்கையின் செயல்பாடுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப தன்னுடைய நடத்தைகளை வெளியிடுபவன் தான் ஒரு சிறந்த மனிதன். ஆக ஒரு மனிதனின் இயற்கையை பற்றி ஆராய்வதுதான் உளவியல் என்று போரிங் அவர்கள் கூறியிருக்கிறார். அடுத்ததாக ஒரு உயிர் சுற்றுப்புறத்துடன் தொடர்பு கொண்டு வெளியிடும் நடத்தைகளை பற்றி அறிவு உளவியல் என்று குர்த் கோப்கா அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு உயிரியும் தன்னுடைய சுற்றுப்புறத்துடன் ஒரு இணக்கமான ஒரு உறவு முறையில் இருந்தால் மட்டுமே தான் அந்த சுற்றுப்புறமும் மேம்படும், அந்த மனிதனும் வளர்ச்சி அடைகிறான். அப்ப சுற்றுப்புறம் என்பது ஒரு மனிதனுக்கு மிக மிக ஆக சிறந்ததாக இருக்கிறது. அப்போ ஒரு உயிர் சுற்றுப்புறத்துடன் தொடர்பு கொண்டு வெளியிடும் நடத்தைகளை பற்றிய அறிவுதான் உளவியல் என்று குர்த் கோப்கா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். சோ இவ்வாறாக உளவியலின் வரையறை இருக்கிறது. அடுத்ததாக இந்த உளவியலில் நிறைய சொற்கள் இருக்குது. அந்த சொற்கள் நம்ம ஆங்கில சொல்லா, தமிழ் சொல்லா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சோ அது இல்லை. சோ கிரேக்க மொழி, பிரெஞ்சு மொழி, லத்தீன் மொழி, சோ அந்த மாதிரி மொழிகளில் இருந்தெல்லாம் நிறைய வார்த்தைகள், உளவியல் தொடர்பான வார்த்தைகளை உளவியல் அறிஞர்கள் புத்தகத்தில் வரையறுத்திருக்கிறாங்க. சோ அதை வைத்தும் சில நேரங்களில் கேள்விகள் எழுப்பப்படுகிறது. சோ அதனால அந்த வார்த்தைகளை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம். சோ முதலாவதாக நம்ம சொல்லக்கூடிய உளவியல், சைக்காலஜி என்பது, சோ உளவியல் என்றால் தமிழில், சைக்காலஜி என்றால் ஆங்கிலத்தில். அந்த வார்த்தையோட ஆரிஜின் எங்கிருந்து வந்தது என்றால் உளவியல் என்ற வார்த்தை கிரேக்கத்தில் இருந்து வந்தது. அப்ப உளவியல் என்பது எந்த மொழி சொல் என்று கேட்டால் கிரீக் மொழி. அடுத்ததாக மோட்டிவேஷன், இது மூவர் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து வந்தது. உளவியல் அப்படின்னு சொன்னா அது கிரேக்க மொழி, அதே மோட்டிவேஷன் என்று சொன்னால் அது மூவர் என்ற லத்தீன் மொழியிலிருந்து வந்தது. அடுத்ததாக பர்சனாலிட்டி. சோ பர்சனாலிட்டி அப்படின்னா பர்சோனா என்ற லத்தீன் மொழியிலிருந்து வந்தது. தமிழ்ல இதுக்கு முகமூடி அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதனுடைய முகம் ஒவ்வொரு இடத்திலும் வேறுபாடு இருக்கிறது. இப்ப நாம எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கிறோமா அப்படின்னு சொன்னா இல்ல. நம்முடைய குழந்தைகள் கிட்ட ஒரு மாதிரி இருக்கிறோம், மனைவி கிட்ட ஒரு மாதிரி இருக்கிறோம், சோ நண்பர்கள் கிட்ட ஒரு மாதிரி இருக்கிறோம், உறவுக்காரர்கள் கிட்ட ஒரு மாதிரி இருக்கிறோம். சோ நம்முடைய முகம் ஒவ்வொரு இடத்திலும் மாறுபடுகிறது. அப்ப மனிதனுடைய பர்சனாலிட்டி தன்மைகளும் ஒவ்வொரு இடத்திலும் வேறுபடுகிறது. சோ அப்போ அந்த பர்சனாலிட்டி என்பது அதற்கான அர்த்தம் என்ன, முகமூடி. இது பர்சோனா என்ற லத்தீன் மொழியிலிருந்து வந்தது. சோ நம்ம பர்சனாலிட்டி, ஆளுமை என்பதை பத்தி நம்ம தனி ஒரு யூனிட்டவே நம்ம பார்க்க போறோம். இதுல எல்லாமே ஒவ்வொரு யூனிட் தான். மோட்டிவேஷன் சொல்லக்கூடிய ஊக்கம் என்பது ஒரு தனி யூனிட். சோ பர்சனாலிட்டின்னு சொல்லக்கூடிய ஆளுமை என்பது ஒரு தனி யூனிட். அடுத்ததாக ஜீன், மரபு மற்றும் சூழ்நிலை. உளவியல் இல்ல, பொதுவாகவே ஒரு மனிதனின் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு அல்லது எந்த செயல்பாடுகளுக்கும் இரண்டு அடிப்படை கருத்துக்கள் முக்கியமானது. சோ ஒன்று மரபு, மற்றொன்று சூழ்நிலை. சோ அதை பத்தி நம்ம ஒரு இயல் தனியா படிக்கிறோம். இதுல இந்த ஜீன் என்பது எந்த மொழிச்சொல் என்றால் கிரேக்க மொழிச்சொல். அடுத்ததாக கவனம் என்று சொல்லக்கூடிய அட்டென்ஷன். சோ கவனம் என்பது அவசியமானது. சோ அதை பற்றி நம்ம தனியா ஒரு இயலாக படிக்கலாம். இந்த அட்டென்ஷன் அப்படின்னு சொன்னா கவனம், இது எந்த மொழிச்சொல் அப்படின்னு சொன்னா இது லாட்டின் மொழிச்சொல் தான். அடுத்ததாக நடத்தை, பிஹேவியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இது எந்த மொழிச்சொல் என்றால் பிரெஞ்சு மொழிச்சொல். அடுத்ததாக இன்டெலிஜென்ட், சோ நுண்ணறிவு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த நுண்ணறிவுல மீத்திறன் மிக்கவர்கள், சராசரியானவர்கள், பேதைகள், சோ நம்ம நிறைய அதுல கேட்டகரிஸ் இருக்கு, நம்ம பார்க்கலாம். இந்த நுண்ணறிவு என்பது எந்த மொழிச்சொல் என்றால் அதுவும் லத்தீன் மொழிச்சொல். அடுத்ததாக மனம். இந்த மனத்தை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னா ஒரு நீண்ட நிறைய ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். மனம் 3 நிலைகளில் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மனம் 3 நிலைகளில் செயல்படுகிறது. அது என்ன சார் 3 நிலை அப்படின்னு சொன்னா, முதல்ல மனம் நனவு நிலையை கொண்டது. சோ முதல் பாத்தீங்கன்னா மனம் நனவு நிலை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நனவு நிலை. சோ நம்ம அட் பிரசன்ட் நம்ம ஒருத்தர்கிட்ட பேசுறது, கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்வது, சோ தற்காலிகமாக இருப்பது எல்லாமே நனவு நிலை. நம்ம நனவு நிலை மனம் சரியாக இருந்தால்தான் நம்மால் நாம் செய்கின்ற வேலையை சிறப்பாக செய்ய முடியும். ஒரு மாணவன் கவனிப்பதற்கும், ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துவதற்கும், சோ ஒருவர் ஒரு வேலையை சிறப்புடன் செய்வதற்கும் இந்த நனவு நிலை என்பது மிக மிக அவசியமாகிறது. தற்பொழுது நடப்பது எல்லாமே நம்முடைய நனவு நிலையில் இருக்கும். இரண்டாவதாக துணை நனவு நிலை, இது சப்கான்சியஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. துணை நனவு நிலை.
சப்கான்சியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த துணை நனவுநிலை என்பது நாம் ஏற்கனவே கற்ற வாய்ப்பாடுகள், சூத்திரங்கள், இந்த முக்கியமான போன் நம்பர்ஸ், ஸோ நிறைய டேட்டா அட்ரஸ், இது எல்லாமே நம்முடைய துணை நனவுநிலையில இருக்கும், சப்கான்சியஸ்ல இருக்கும். ஸோ எப்பெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அப்போ எடுத்து நம்ம அதை பயன்படுத்தலாம். ஒரு வினாவை பார்த்த உடனேவே அதற்கான விடை நம்முடைய மனதிலிருந்து எழுகிறது. அது எங்கிருந்து சார் எழுகிறது என்றால் துணை நனவுநிலையிலிருந்து எழுகிறது. ஸோ அடுத்ததாக நனவிலி நிலை என்று சொல்லக்கூடிய அன்கான்சியஸ் மைண்ட். நனவிலி நிலை, நனவிலி நிலை சமுதாயத்தில் வெளிப்படுத்த முடியாத எண்ணங்கள், நம்முடைய கோபங்கள், ஆக்ரோஷங்கள், வக்ரங்கள், ஸோ இது எல்லாமே எங்க சார் ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா அன்கான்சியஸ்னு சொல்லக்கூடிய நனவிலி நிலையில் இருக்கும். ஸோ இது நம்ம எப்பவுமே வெளிக்கொணர முடியுமா அப்படின்னு சொன்னா இது கூடுமான வரை நம்மளால வெளிக்கொணர முடியாது. ஆனால் சில நேரங்களில் நம்முடைய கான்சியஸ் இழந்து சில நேரங்களில் நம்மால் அது வெளிப்படுத்தப்படுகிறது. ஸோ எப்படி என்றால் கனவுகளில் வெளிப்படும். நம்ம அதிகமான மன விரக்தியில் ரொம்ப மனவெழுச்சியில் இருக்கும்போது அந்த நிலைகள் வந்து நம்ம அறியாமல் சில நேரங்கள் நம்ம கத்துவோம். ஸோ சமுதாயத்தில் பொருத்தப்பாடற்ற நடத்தைகளை நம்ம வெளிப்படுத்தும் போது பார்த்து எங்கிருந்து இருக்குது என்றால் அன்கான்சியஸ் மைண்ட்லேருந்து ஏற்படும். ஸோ தோராயமாக முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெளிப்படாது. ஆனால் அது எங்கே வெளிப்படும் என்றால் கனவுகளிலும், ஸோ சில மனவெழுச்சியின் போதும் அல்லது மனப்பிரழ்ச்சியின் போதும் ஸோ அந்த விஷயங்கள் பார்த்தாலும் நமக்கு அது வெளிப்படுகிறது. ஆக மனம் என்பது 3 நிலைகளை உடையது. எப்பவுமே ஆரோக்கியமான ஒரு நிலை என்றால் நனவு நிலை. ஸோ நமக்கு தேவையான போது நாம் மீட்டுக் கொள்ள முடிவது என்ன அப்படின்னு சொன்னால் சப்கான்சியஸ் சொல்லக்கூடிய துணை நனவு நிலை. ஸோ தேவையில்லாத எண்ணங்கள், சமுதாயத்தில் வெளிப்படுத்த முடியாத கருத்துக்கள் எல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு சொன்னா அன்கான்சியஸ்ல வெளிப்படும். ஸோ இவ்வாறாக உளவியல் என்பது ஒரு நீண்ட நெடிய வரலாற்றுடன் தொடர்புடைய மாணவர்களுக்கு கற்றலில் சில குறைபாடுகள் என்பது ஏற்படுகிறது. இது குறைபாடு தானே தவிர இது நோய்கள் கிடையாது. ஒரு குறைபாடு என்றால் அதை நம்மால் பயிற்சியாலும் சிகிச்சையாலும் நம்மால் அதை நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். ஸோ அதற்கு உளவியல் நிபுணர்கள், ஆசிரியர் பயிற்சிகள், நமக்கு கைட்ஸ் அண்ட் கவுன்சிலிங் என்பது மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அது போன்று கற்றலில் சில குறைபாடுகள் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். குறிப்பாக டிஸ்லெக்சியா, டிஸ்கிராபியா, டிஸ்கால்குலியா இந்த 3 வகை குறைபாடுகளை முக்கியமாக கூறுவார்கள். டிஸ்லெக்சியா என்றால் அந்த குழந்தைகளுக்கு நுண்ணறிவு என்பது இயல்பாக இருக்கும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்க கிட்ட டேலண்ட், ஸோ அது எல்லாமே கரெக்டா இருக்கும், இன்டெலிஜென்ட் அது எல்லாமே கரெக்டா இருக்கும், நுண்ணறிவு என்பது இயல்பாக இருக்கும். ஸோ அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு வாசித்தல் திறன் குறைவாக இருக்கும். ஸோ ஏதாவது நம்ம ஒன்று கொடுத்து புத்தகத்தில் இருக்கிறத நம்ம வாசிக்க சொன்னோம் அப்படின்னு சொன்னா அந்த வாசிப்பதில் அவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும், அதை சரியாக வாசிக்க மாட்டார்கள். அல்லது வயதுக்கு தகுந்த அந்த வாசிப்பு திறன் என்பது குறைவாக இருக்கும். எழுத்துக்களை உச்சரிப்பதில் அவர்கள் சிரமப்படுவார்கள். ஸோ இதுதான் டிஸ்லெக்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பொதுவாக அவங்களுடைய நுண்ணறிவு என்பது இயல்பாகத்தான் இருக்கும், அவர்களுக்கு வாசிப்பு திறனில் குறைவுகள் ஏற்படும். சராசரி மாணவர்களை போல் அவர்களால் வாசிக்க முடியாது. அடுத்ததாக டிஸ்கிராபியா. டிஸ்கிராபியா என்றால் எழுதுதலில் குறைபாடு. நாமளே பார்த்துருப்போம், சில குழந்தைங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த பிஏ வந்து டி மாதிரி போடுவாங்க, சிஏ வந்து ஆப்போசிட்ல போடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான குறைபாடுகள் எல்லாம் இருக்கும். ஸோ டிஸ்கிராபியா என்பது எழுதுதலில் குறைபாடு. ஸோ பிஏ வந்து பார்த்தீங்கன்னா டி மாதிரி போடலாம், இந்த வாஸ் என்பதை சா அப்படின்னு சொல்லி எழுதலாம், காட் என்பதை டாக் எழுதலாம். ஸோ அவர்களுக்கு எழுத்துக்கள் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தலை கீழாக தெரியும். இந்த மாதிரி சில குழந்தைகள் இருக்கிறார்கள். ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா டிஸ்கிராபியான்னு சொல்லுவாங்க. டிஸ்கிராபியா அப்படின்னு சொன்னா எழுதுதல் திறனில் இருக்கக்கூடிய குறைபாடு. அதே வாசித்தல் திறன் குறைபாடு என்றால் டிஸ்லெக்சியா. அடுத்ததாக டிஸ்கால்குலியா என்பது, கால்குலியா நமக்கே தெரியும், ஏன்னா அந்த வார்த்தையிலேயே அதுக்கான அர்த்தம் இருக்கிறது. ஸோ கணிதம் தொடர்பான குறைபாடுகளை தான் டிஸ்கால்குலியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாணவர்களுக்கு அந்த வயதிற்கு ஏற்ற கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், ஸோ அடிப்படையான செயல்பாடுகள் கூட செய்வதில் சிரமம் ஏற்படும். ஸோ இதுதான் டிஸ்கால்குலியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த கணிதம் தொடர்பான மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகளை சொல்லுது. ஸோ இது எல்லாமே நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா சரி செய்து கொள்ள முடியும். ஸோ சரியான வழிகாட்டுதலும் சரியான அணுகுமுறைகளும் சரியான பிராக்டிஸும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா குழந்தைகளால் சரி செய்ய முடியும். சரிங்க சார், இந்த பிரச்சனை மாணவர்களுக்கு ஏன் ஏற்படுகிறது, இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மரபு என்பது பொதுவான ஒரு காரணங்களாக இருக்கிறது. மரபு தொடர்பான சில பிரச்சனைகள் குழந்தைகள் இருக்கும்போது அது தாத்தா பாட்டியிடம் தந்தையிடமிருந்து குழந்தைகளிடமே சொல்லுது. இப்பவும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு சிலருக்கெல்லாம் இந்த லகர நகர உச்சரிப்புகள் சரியாக வராது. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இது மரபு ரீதியான ஒரு காரணமா உளவியல் அறிஞர்கள் சொல்றாங்க. அடுத்ததாக குழந்தை கருவில் இருக்கும்போது அந்த மூளை வளர்ச்சி என்பது குறைவாக இருப்பதால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். மூன்றாவதாக கருவுற்ற நிலையில் அந்த தாய்மார்களுக்கு ஏற்படக்கூடிய தலை காயம் மற்றும் அவர்களுக்கு ஏதாவது தொற்று நோய் போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் அது குழந்தையின் மூளையில் பாதிப்பை ஏற்படுத்தி இந்த மாதிரி கற்றல் குறைபாடுகளை ஏற்படுத்துகிறது. அடுத்ததாக கருவில் வளரும் குழந்தை ஆல்கஹால் போன்ற தாக்கம் ஏதாவது ஏற்பட்டிருக்கு. இப்போ பெற்றோர்களுக்கு அந்த ஆல்கஹால் பழக்கம் இருக்கு. அது கருவுற்ற தாய்மார்கள் எடுத்துக்கொள்ளும் போது ஏதாவது ஒரு வழியில் அவர்களுக்கு அந்த ஆல்கஹால் பாதிப்பு என்பது அந்த குழந்தைகளுக்கு தொற்றின் வழியாக சென்றாலும் கூட அந்த பாதிப்பு என்பது ஏற்படுகிறது.
அடுத்ததாக பிரசவத்தின் போது ஆக்சிஜன் குறைபாடு, நீண்ட நேர பிரசவ வலி அல்லது குறை எடையுடன் குழந்தை பிறத்தல். ஸோ இந்த மாதிரி காரணங்களால கூட அந்த குழந்தைகளுக்கு கற்றல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அடுத்ததாக பிறந்த பின்பு குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா தலையில் காயம் அல்லது சத்து குறைபாடு, நச்சு பொருட்கள் உடலில் புகுதல், இது போன்ற காரணங்களாலும் அந்த குழந்தைகளை மூளையில் பாதிப்புகள் ஏற்பட்டு கற்றல் குறைபாடு என்பது ஏற்படுகிறது. இந்த மாதிரி மாணவர்களுக்கு அந்த கற்கும் போது சில குறைபாடுகள் இருக்கிறது, அதை நம்மால் சரி செய்ய முடியலாம். இது ஒரு நோய் இல்லை. குறைபாடு என்பது வேறு, நோய் என்பது வேறு. நோய் என்பது தீர்க்க முடியாததாக இருக்கும், ஆனால் குறைபாடு என்பதை நம்மால் தீர்க்க முடியும். அதனால் இது போன்ற குறைபாடுகள் மாணவர்கள் இருக்கும்போது ஒரு ஆசிரியராக நம்முடைய அணுகுமுறை, நம்முடைய வழிகாட்டுதல், நம்முடைய அன்பு என்பது மிக மிக தேவையாகிறது. பெற்றோர்களை நாம் அழைத்து பேசி அவர்களுக்கு நல்ல கவுன்சிலிங் கொடுத்தோமேனால் அந்த குழந்தையை நம்மால் இயல்பான ஒரு வாழ்க்கைக்கு கொண்டு வர முடியும். அடுத்ததாக உளவியலில் அந்த உளவியல் துறைகள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உளவியல் வெவ்வேறு துறைகள் இருக்கு இல்லையா, அந்த துறைகளை தோற்றுவித்தவர்களின் பெயர்கள் அந்த உளவியல் தந்தைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அப்ப யார் யார் எந்தெந்த உளவியலை தோற்றுவித்தார்கள், ஊஸ் ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னா கல்வி உளவியல் தனியா இருக்காங்க, நவீன கல்வி உளவியல் தனியா இருக்காங்க. அந்த மாதிரி இருக்காங்க. அது என்னென்னங்கிறத பார்க்கலாம். இந்த குறிப்புகள் இருந்து கூட தேர்வுகளுக்கு கேள்விகள் என்பது நிச்சயமாக இடம்பெறுகிறது. அதனால் அதை சார்ந்த முக்கிய குறிப்புகளை நாம் பார்க்கலாம். முதலாவதாக உளவியல் பிரிவுகளின் தந்தைகள்ல உளவியலின் தந்தை வில்லியம் வூண்ட் என்பவரை சொல்வாங்க. அது மட்டும் இல்ல, பரிசோதனை உளவியலின் தந்தை என்றாலும் வில்லியம் வூண்ட் அவர்கள் தான். முதல்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஜெர்மனில லீப்சிக் அப்படிங்கிற இடத்துல முதல் உளவியல் ஆய்வகத்தை இவர் தான் ஏற்படுத்தினாரு. அதனாலதான் இவர் உளவியலின் தந்தைன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இவர் பரிசோதனை உளவியலின் தந்தை என்று சொன்னாலும் கூட வில்லியம் வூண்ட் என்பவரை சாரும். அடுத்ததாக நவீன உளவியலின் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர்கள். உளவியல் என்றால் சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர்களை நம்ம விட்டுட்டு எந்த ஒரு கான்செப்டையும் நம்மளால் பேசிட முடியாது. ஏன்னா உளவியல் என்பது தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு ஆன்மா மனம் என்ற போயிட்டு இருக்கிற போது சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர்கள் நவீன கோட்பாடுகளின் அடிப்படையில் ஒரு புதிய விளக்கம் கொடுத்தவர். அந்த பாதையே பார்த்தோம்னா நவீனத்தின் அடிப்படையில் மாற்றியவர். அதனால சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர்களுடைய பங்களிப்பு என்பது உளவியலில் நிச்சயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால நவீன உளவியலின் தந்தை அப்படின்னு சொன்னா சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர்களை கூறலாம். இவர் தான் பார்த்தீங்கன்னாக்கல மனிதர்களின் கனவுகள் காண்கிறார்கள் இல்லையா, அந்த கனவுகளை பற்றி ஆய்வு செய்து நிறைய கோட்பாடுகளை, குறிப்புகளை, விவாதங்களை எல்லாமே கூட ஏற்படுத்தியிருக்கு. கனவுகளின் ஆய்வு என்ற புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். அதனால நவீன உளவியலின் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர்களை சொல்லலாம். அடுத்ததாக கல்வி உளவியலின் தந்தை பெஸ்டாலஜி. கல்வி எப்பவுமே ரொம்ப பெஸ்டா இருக்கும் இல்லைங்களா, அதனால கல்வி உளவியலின் தந்தை யாருன்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா பெஸ்டாலஜின்னு சொல்லலாம். ஏன்னா கல்விக்கு இவர் கல்வி தொடர்பான மாணவர்கள் இவர் ஆற்றிய பங்களிப்பின் அடிப்படையில் பெஸ்டாலஜி அப்படிங்கிறது நம்ம சொல்றோம், கல்வி உளவியலின் தந்தை. அடுத்ததாக நவீன கல்வி உளவியலின் தந்தை. அந்த கல்வி உளவியலை நவீனமாக மாற்றியமைத்ததால் நவீன கல்வி உளவியலின் தந்தை என்று தார்டைக் அவர்களை நம்ம சொல்லலாம். அடுத்ததாக நுண்ணறிவு சோதனைகள். என்னதான் நமக்கான ஒரு கோட்பாடுகள், கருத்துக்கள் இருந்தாலும் கூட மனிதனின் நுண்ணறிவை வகைப்படுத்தி அந்த நுண்ணறிவின் விதமாக மனிதர்களை வகைப்படுத்துறாங்க. சராசரியானவர்கள், மீத்திறன் மிக்கவர்கள் அப்படிலாம் சொல்லி வகைப்படுத்திருக்காங்க. அதனால அந்த நுண்ணறிவு அதற்கு முதல்ல வித்திட்டவர் தான். அப்ப நுண்ணறிவு சோதனைகளின் தந்தை அப்படின்னு சொல்லி யாரை சொல்றோம் அப்படின்னு சொன்னா ஆல்ஃபிரட் பீனே அவர்களை நம்ம சொல்றோம். அடுத்ததாக நடத்தை கோட்பாட்டின் தந்தை. கண்டிப்பா ரெண்டு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா இந்த நடத்தை கோட்பாடு அப்படின்றது ஒண்ணு. ஏன்னா இவங்க இந்த சூழ்நிலையோடு தொடர்புடையவர்கள் பேசுவாங்க. ஒரு கான்செப்ட் இந்த மரபோடு தொடர்புடையவர்கள் பேசுவாங்க. அப்ப நடத்தை கோட்பாடு அப்படின்னு சொன்னா வாட்சன் அவர்கள் இவர் மிகச்சிறந்த ஒரு சூழ்நிலைவாதி. என்னிடம் சில குழந்தைகளை கொடுங்கள், அந்த குழந்தை எவ்வாறு வர வேண்டும் என்று முன்கூட்டியே என்னிடம் சொல்லிவிடுங்கள். அந்த குழந்தைகளை பெரும் சாதனையாளராகவோ குற்றவாளியாகவோ என்னால் மாற்றி காட்ட முடியும். ஒரு குழந்தையின் சூழ்நிலையை மாற்றுவதன் மூலம் அந்த குழந்தையின் திறமையை என்னால் மாற்ற முடியும். மரபை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று முதலில் முதலில் தன்னுடைய கருத்தை தெளிவாக உரைத்த ஒரு சூழ்நிலைவாதி யாரு அப்படின்னு சொன்னா அன்புக்குரிய வாட்சன் அவர்கள் தான். அதனால அவர் நடத்தை கோட்பாட்டின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்ததாக தனிநபர் உளவியலின் தந்தை ஹாட்லர் அவர்கள். சிக்மண்ட் ஃப்ராய்ட் கிட்ட இருந்து தான் இந்த ஹாட்லர் அவர்களும் காரல் யூங் அவர்களும் பிரிந்து வந்து இவர் தனிநபர் உளவியல் அப்படிங்கிற ஒரு உளவியலை தோற்றுவித்தார். அதனால தனிநபர் உளவியலின் தந்தையாக ஹாட்லர் அவர்கள் இடம்பெறுகிறார். பகுப்பு உளவியலின் தந்தையாக காரல் யூங் அவர்கள் இடம்பெறுகிறார். இவராக உளவியல் பிரிவுகளின் தந்தைகள் இன்னும் நிறைய இருக்காங்க. நம்ம முக்கியமானதை பத்தி பார்த்திருக்கோம். சரிங்களா. அடுத்ததாக சில உளவியல் தொடர்பான புத்தகங்கள். நம்ம சொன்னோம் இல்லையா, முதல்ல என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னா ஆன்மாவின் இயல்புகள் என்ற ஒரு புத்தகம் அரிஸ்டாட்டில் அவர்களால் எழுதப்பட்டது. உலகில் முதலில் உளவியலை பற்றிய முதல் புத்தகம் அதுதான். அதே மாதிரி உளவியல்ல முதல் ஆய்வகம் நம்ம எங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஜெர்மனியில் லீப்சிக் அப்படிங்கிற இடத்துல. இந்தியாவில முதல்ல உளவியல் ஆய்வகம் எங்க சார் ஏற்படுத்தப்பட்டது என்றால் கல்கத்தா பல்கலைக்கழகத்துல தத்துவவியல் துறையில தான் ஏற்படுத்தப்பட்டாங்க. அது மாதிரி சில உளவியல் தொடர்பான புத்தகங்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த புத்தகங்களை வைத்து கூட வினாக்கள் இடம்பெறுகிறது.
ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முதல்ல டிஸ்கவரி ஆஃப் சைல்டு அப்படின்னு ஒரு புத்தகம். ஸோ இது மாண்டிசோரி என்பவரால் எழுதப்பட்டது. டிஸ்கவரி ஆஃப் சைல்டு என்பது மாண்டிசோரி அம்மையார். அடுத்ததாக எஜுகேஷன் அண்ட் சோசியல் ஆர்டர். ஸோ ஒரு பெட்ரன் ரசல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ரசல் எடுத்துப்போம். ஸோ எஜுகேஷன் அண்ட் சோசியல் ஆர்டர். ஸோ யார் எழுதுது என்றால் ரசல், பெட்ரன் ரசல் அவர்கள் எழுதியிருக்காரு. அடுத்ததாக த ஸ்கூல் அண்ட் த சொசைட்டி, ஸ்கூல் அண்ட் த சொசைட்டி, அதாவது பள்ளியும் சமூகமும் அப்படிங்கிற புத்தகம் எழுதுறது யார் அப்படின்னு சொன்னா நம்ம ஜான் டூயி அவர்கள் எழுதியிருக்கிறாரு. அடுத்ததாக சோசியல் கான்ட்ராக்ட். ஸோ இந்த புத்தகம் சமூக ஒப்பந்தம் சொல்லுவாங்க, ரூசோ அவர்களால் எழுதப்பட்டது. அடுத்ததாக த ஸ்கூல் ஆஃப் டுமாரோ. ஸோ இது ஜான் டூயி அவர்களால் எழுதப்பட்டிருக்கு. ஸோ அடுத்ததாக எஜுகேஷன் ஆஃப் மென் என்ற புத்தகம் ப்ரோபெல் அவர்களால் எழுதப்பட்டிருக்கு. ஸோ அடுத்ததாக ரொம்ப ரொம்ப ரெண்டு முக்கியம், ஏன்னா நம்ம இவங்களை பத்தி நிறைய பேசியிருக்கோம். ஸோ ஸ்கின்னர், காக்னி அவர்கள். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டீச்சிங் ஆஃப் டெக்னாலஜி ஆஃப் டீச்சிங் என்ற புத்தகத்தை ஸ்கின்னர் அவர்கள் எழுதியிருக்கிறாரு. அடுத்ததாக இந்த கண்டிஷன் ஆஃப் லேர்னிங், ஸோ காக்னி அவர்கள் எழுதியிருக்கிறாரு. ஸோ இது மாதிரி நிறைய இருக்கு நம்ம கிட்ட. ஓகேங்களா? ஸோ முக்கியமான புத்தகங்கள் எந்த உளவியல் அறிஞர்கள் எழுதியிருக்காங்க, எந்த கல்வியாளர்கள் சொல்லியிருக்காங்க என்பதை பொறுத்தும் ஸோ இது அடுத்தடுத்த மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஆசிரியராக வேண்டும் என்ற கனவோடு படித்துக் கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் வாகை பயிற்சி மையத்தை அணுகுங்கள். ஸோ உங்களுக்கான வெற்றி பாதை ஸோ என்றுமே வழிகாட்டுவார்கள். ஸோ சிறந்த ஆசிரியர்கள், நமக்கான தரமான பாடத்திட்டங்கள், வகுப்புகள், நிறைய தொடர் தேர்வுகள் என்பது இருக்கிறது. வெற்றி என்பது நிச்சயம் நம்மால் முடியும். நன்றி.